ஒரு தொண்டனா இருந்தாலும் தலைவனா இருந்தாலும் அவன் அந்த மண்ணுல இருந்து வந்திருக்கணும். அப்பதான் அந்த மண்ணை பத்தியும் மக்களை பத்தியும் நல்லா தெரியும். அப்படி வர்றவன் தான் மக்களுக்கான சரியான தலைவனா இருக்க முடியும். எல்லாரும் தமிழை மாத்திக்கிட்டு இருக்கும் போது நீங்க தமிழ் மேல இவ்வளவு பற்றா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களோட எல்லா முயற்சிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சார். ரொம்ப நன்றி. சாமி கும்பிடுங்க. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீதான் நடத்தி கொடுக்கணும் கடவுளே. கடவுளே, எனக்கு பிடிச்ச பொண்ணை என் கண்ணில் காட்டி அவதான் என் அத்தை பொண்ணுன்னு எனக்கு தெரிய வச்சிட்ட. கடவுளே, நான் காலில் விழுந்து கேட்கிறேன், எப்படியாவது அவளை என் காதல ஒத்துக்க வச்சிரு ப்ளீஸ். இப்ப எப்படி அவ பக்கத்திலே இருக்காளோ அதே மாதிரி என் வாழ்நாள் முழுக்க அவ என் கூடவே இருக்கிறதுக்கு நீதான்ப்பா உதவி பண்ணணும். நீ என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொடு, நான் உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பிஏ, அவன் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே சீனை போட்டுட்டு இருக்கான். கடவுளே வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி விட மாட்டான் போலயே. நம்ம எதுக்கு இவனுக்கு ஃபோன் பண்ணோம்? பேசாம ஈஸ்வரமூர்த்திக்கே ஃபோன் பண்ணிடலாமே. சரியா? என் பையன் என்ன சொல்றானோ அந்த மாதிரி செஞ்சிருங்க. சரியா? உங்களுக்கு போன் வந்திருக்கியா? சரி, போய் வேலையை பாருங்க போங்க. வரோம் சார். யாரியா போனு? அதாங்கய்யா, அந்த சோலார் பிளானை பத்தி ஒருத்தன் பேச வந்தான் இல்லையா, அவன் தாங்கய்யா காலையில இருந்து போன் பண்ணி உயிரை வாங்குறாங்கய்யா. இந்தாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேசியிருந்தேனே சோலார் பத்தி. ஜெகன் சார். ஆமா, சொல்லுங்க. நீங்க இன்னும் எதுவுமே சொல்லல. ஏதாவது சொன்னா அடுத்த ஸ்டெப் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்பி, நான் என் சம்பந்தி வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க இங்க வாங்க, நாம நேர்லயே பேசிக்கலாம். ஓகே சார், சூப்பர். நான் வந்துடுறேன் சார். பட் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் சொல்றீங்க, அங்க வந்து பேசினா எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இதுல எனக்கு என்னையா தொந்தரவு? கல்யாணம் பண்றது அவங்க. நீங்க நேர்ல வாங்க, நாம பேசுவோம். ஓகே சார், சூப்பர். அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க சார், நான் வந்துடுறேன். இருங்க, அத என் பிஏவை சொல்ல சொல்றேன். இந்தா கொடுங்க. கல்யாணம் மண்டபம் அட்ரஸ் சொல்லு. சரிங்கய்யா. ஐயா, அவனை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அவன் வர்றது நல்லாவா இருக்கு? ஏய், நாம இங்க சும்மா தானே இருக்கோம். அவன் வந்துட்டு போட்டுமே. அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம். சரிங்கய்யா. வருமானத்துக்கு வழி கிடைக்கும் போது விடக்கூடாது. உடனே பேசி பார்த்துருவோம். அவன் மூலமா ஏதாவது தேருதான்னு பார்ப்போம். ஒன்னும் தேராதுன்னு தெரிஞ்சா இங்கேயே கழட்டி விட்டுருவோம். ஐயா, உங்களுக்கு தெரியாததா? இப்ப புரியுது இல்ல? அதுக்கு தான் வர சொன்னேன். போய் அவன் வரானா? சரியா. என்ன பேபி, அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நீ போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா, போலாம். ஜெகன், நான் எதுக்கு? நீ மட்டும் மீட்டிங் போயிட்டு பேபி, வா. லிசன் டு மீ. நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. நீ வந்தாதான் ஃபேமிலியா இது பண்றன்னு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் பேபி. ஒழுங்கா நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்பாங்க. இல்ல ஜெகன், என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். நீ மட்டும் மீட்டிங் போயிட்டு வா. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல. பேபி ப்ளீஸ் பேபி, எனக்காக நீயும் வந்தா
இந்த டீல் உடனே முடிஞ்சிடும்னு தோணுது. ப்ளீஸ் டக்குன்னு கிளம்பு, போயிட்டு வரலாம். ஓ ஜெகன், போ பேபி, நான் தான் சொல்றேன்ல, வா போயிட்டு வரலாம். நீ முதல்ல எழுந்துரு, வா நீ போய் ரெடி ஆகு. போ 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 போ. ஜெகன், இன்னைக்கு முடிக்கிறேன்டா. மாமா, ம், வெற்றி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. வெற்றி டேய் கதிர், சொல்லுங்கப்பா. வெற்றி ஏன்டா அங்க நிக்கிறான்? ஓ, போய் கூப்பிடவன. சரிப்பா. சம்பந்தி, வாங்க, மாப்பிள்ளை உள்ள வாங்க, கூட்டு வாங்க. வாங்க. ஆஹா, ரவுண்டு கட்டிட்டாங்களே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏண்டா பா, உன்னை நாங்க அங்க கெஞ்சி கெஞ்சி கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடியாது முடியாதுன்னு சவால் விட்டு போனேன். இப்போ எங்களுக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிறேன். அப்பா, நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டேன்ப்பா. ஆ, ஆனா நீங்க, அம்மா, அக்கா எல்லாரும் பேசுனது என் காதுல அசரீதி மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சுப்பா. ஓ, அப்படியா? ஆமாண்ணா, பைக் கூட ஓட்ட முடியல. ஆஹா, ஓ, ரோட்ல சுத்தி அடிக்கிற ஆரன் சத்தத்தை விட இதுதான் ரொம்ப என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இந்த சிவகார்த்திகேயன் படத்துல வர மாதிரியா? ஆ, 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 விஜய் சேதுபதி வாய்ஸ், அதே மாதிரி வாய்ஸ். ம், ஓ, கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, ஒரே நிமிஷத்துல என் மனச அப்படியே உறுத்திருச்சு. அக்காவும் பாவம், அப்பாவும் பாவம். அப்புறம் ஏன் நம்ம இப்படி புடிவாதம் பிடிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சனா. டேய், ஆ? நான் பாவமா? எப்படிடா? ஆமாப்பா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறும்னு. ஏற்கனவே நம்ம கம்மியான ஓட்டுல தான் தோத்து போயிட்டோம். ஆ, இந்த வாட்டியும் தோத்துறக்கூடாதுல்ல. பாத்தீங்களா உங்க தம்பிய? மூலக்காரன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, சரியான முடிவு எடுத்திருக்காரு பாருங்க. ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. டேய், அம்மா, தீபா நீ வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டாடா. இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரியான ஆமா சாமி. டேய், அப்படியாம்மா? நீ ஏன் மாப்பிள மாதிரி இருக்க? அப்பா, கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்கு? சம்மந்தி வராங்க. சம்பதி, நீங்க என் ரெண்டாவது பையனை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இவன் தான் என் ரெண்டாவது பையன். பேரு வெற்றி. என்ன என் பையனை பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? இல்ல சம்பந்தி, எங்களுக்கு தீபா ஏற்கனவே வெற்றியை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓ, அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர்தான் உங்க ரெண்டாவது பையன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? வெற்றிய எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? டேய் வெற்றி, அப்பா, சம்பந்தியம்மா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்பா, அது வந்து அப்பா, நான் எப்பவுமே அடிக்கடி கோயிலுக்கு போவேன்ல. ஆ,
அப்பதான் நான் உங்களை பார்த்தப்பா. ஓ, இவங்க தான் மாமியார்னு அப்ப எனக்கு தெரியாதுப்பா. மாமியாரா? இல்ல, அக்காவுக்கு மாமியார்னா எனக்கு அத்தை தானே. அதத்தான் சொன்னம்மா. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாம் தெரிஞ்சது. இதுக்கு தான்டா பொண்ணு வாழற வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும்னு சொல்றது. இல்லனா இப்படிதான் நடக்கும். ஆமாமா, இனிமே அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போய் நம்ம பந்தத்தை நல்லா வளர்க்கணும். இனி முழு நேரம் என் வேலையே அதுதான். எப்படியோ ஒரு நல்ல காரியத்துல நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆமாப்பா, சேர்த்துட்டாரு. ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆமா சம்பந்தி, வெற்றி உங்க பையன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை நான் என்னோட வீட்ல ஒரு பையனாதான் நினைச்சிருக்கேன். இப்ப எனக்கு அதை விட டபுள் சந்தோஷம்தான். என்ன நடக்குதுங்க? வெற்றி அவளை சீக்கிரமா பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டானே. இப்ப எப்படி இப்படி மாறினா? கொஞ்சம் கூடவா கோவம் இல்ல? ஏதோ தப்பா இருக்கு. டேய், அங்க பாருடா. நான் உட்கார வேண்டிய இடத்துல அவன் உட்கார்ந்துருக்கான்டா. போய் பேசுறா, போடா. பார்க்க நல்ல ஆளா இருக்காரு. உன் லவ் அவருக்கு புரிய வைடா. கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. டேய், இவங்கிட்ட நான் ஏன்டா போய் பேசணும்? நான் என் அஞ்சலி கிட்ட பேசிக்கிறேன். டேய், இவன் ஒதுங்கிட்டானா உன் ரூட்டு கிளியர்ரா. முதல்ல உன் லவ் புரிய வைடா. இவன் ஏன்டா என் லவ் புரிஞ்சுக்கணும்? இவெல்லாம் எனக்கு போட்டியா? அஞ்சலி என் லவ் புரிஞ்சுக்கிட்டா போதும்டா, என் ரூட்டு கிளியர். ஏன் அஞ்சலி என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக ட்ரை பண்றான்ல அவன் முகத்தை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுடா. சரி, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல அஞ்சலி எங்க இருக்கான்னு நம்ம தேடுவோம். வா. டேய், சொல்றத கேளுங்க. என்னடா? இங்க பாருங்க, அஞ்சலி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நான் அவகிட்ட பேசுற வரைக்கும், நான் இங்க வந்ததோ அவகிட்ட பேசுனதையும் யாருக்கும் தெரியாம நீ பாத்து. சரி, நான் பாத்துக்கறேன். நீ முதல்ல அஞ்சலி எங்க இருக்கான்னு போய் பாரு. போ. போடா. சரிடா, பாத்துக்கோ. டேய், வாடா. ओम प्रकृध्ये नमः, ओम विघ्नध्ये नमः, ओम विद्याये नमः, ओम सर्वबोधहितप्रदाये नमः, ओम श्रद्धाये नमः, ओम विबुद्धे नमः, ओम सुरभ्ये नमः, ओम परमात्मिकाये नमः, ओम वाचे नमः, ओम पद्मालयाये नमः, ओम पद्माये नमः, ओम सुसये नमः, ओम स्वाहाये नमः, ओम स्वदाये नमः, ओम सुदाये नमः, ओम धन्याये नमः, ओम हिरण्मये नमः. தம்பி, மாங்கல்யத்தை வாங்கிட்டு வாங்க, பூஜை பண்ணீங்களா? சரிங்க. ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மி நமஹ. மாப்பிள, நான் தான் இருக்கேன்ல மாப்பிள. நீங்க நான் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? நான் போய் தாலி வாங்கிட்டு வரேன். நீங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க.
காலி ஆயிட்டே பாருங்க, இருக்கு. இனிமே உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்க. நல்லது நான் தம்பி. பண்றேன். எது வேணாலும் உங்களே Okay. கேட்க. சரி. அப்புறம் மாப்ள நீங்க இங்க இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஆ? ஓம் விபாவரியே நமஹ. ஓம் ஆதித்யே நமஹ. ஓம் தித்யே நமஹ. ஓம் தித்தாயே நமஹ. ஓம் வசுதாயே நமஹ. ஓம் வசுதாரண்யே நமஹ. என்னடா கமலாயே நமஹ. உன் மச்சான் இவ்ளோ சேஞ்ச் ஆயிட்டான்? அதான் ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என் மூஞ்சியே பார்க்க மாட்டான். இப்ப என்னடா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்றான். என்னமோ விஷயம் இருக்குடா. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பாத்துக்கலாம் விட. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஐயா ஐயரே, இப்ப எடுத்து வந்துருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி சரி. ரொம்பவே சந்தோஷப்படுவா. நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அங்க உட்காந்துருங்க. சரி சரி. துளசி துளசி மேடம், ஐயோ, துளசி மேடம், துளசி மேடம், ஐயர் தாலி கேட்டாங்க, ஏதோ பூஜை செய்யணுமா, அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்க தரேன். மேடம் 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 என்னங்க? இல்ல தாலி எடுத்து தரீங்களான்னு கேட்க வந்தேன். தருவீங்க தருவீங்க, வாங்க மேடம். எஸ், கடவுளே, அப்பப்ப இப்படி பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா மட்டும் போதும். ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ. ஓம் பத்மாக்ஷே நமஹ. ஓம் பத்மசுந்தரியே நமஹ. ஓம் பத்மோத்பவாயே நமஹ. ஓம் பத்மநாபப்ரியாயே. இந்தாங்க தாலி. மகாலட்சுமியே நமஹ. பாத்தியா என் பிள்ளைய கல்யாண வேலை எப்படி செய்யறான்னு? எனக்கு என்னமோ அவன் தலைமையில தான் கல்யாணமே நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க எப்படி அதிகாரத்தை நடத்தணும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. தம்பி, தீபாராதனை கட்ட தட்டு மட்டும் வேணும், கொஞ்சம் எடுத்துட்டு வரல? சாமி, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். சரிங்களா? சந்தோஷம். தம்பி, உங்க அப்பாவும் இப்படிதான். யாருக்கு என்ன உதவினாலும் முன்னாடி வந்து நிப்பார். நீ அப்படியே இருக்கியப்பா. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள, இதோ வந்துடுறேன். சரி. டேய், என்னடா இவன் ஓவரா எல்லா வேலையும் அவனே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். எனக்கு சரியா படல, கண்டுபிடிக்கணும். யார் வீட்டு கல்யாணம் இது? இவ்ளோ கிராண்டா பண்றாங்க. அதனாலதான் எம்எல்ஏ நம்மள இங்க வர சொல்லியிருக்காரு போல. சரி, முதல்ல அவருக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளு. அவரு நம்மள இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு அவரு எங்கேயாவது போயிருக்க போறாரு. கரெக்டா சொன்ன. இந்த அரசியல்வாதிகளை நம்பவே முடியாது. சார், நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டோம். இங்க எங்க இருக்கீங்க? வெளியே நின்னா எப்படி? அதான் வாச தெரியுதுல்ல, உள்ள வாங்க. இவன் ஒருத்தன் உள்ளவர் சொல்றாங்க, வா. மேடம் 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 மேடம், ஐயரு தீபாராதனை தட்டு கேட்கிறாரு, அது கூடவே சேர்த்து விளக்கேத்த எண்ணெயும் வேணுமாமா. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? மேடம், நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? ஐயரு கேட்டு விட்டாரு, அதான் உங்ககிட்ட வந்து நான் கேக்குறேன். மேடம், நம்ம கல்யாணத்துக்கு நாம தானே வேலை செய்யணும். மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வீட்டு கல்யாணத்துல நாம தானே பொறுப்பா வேலை செய்யணும்னு சொல்ல வந்தேன். மேடம், இப்ப நீங்க எடுத்து தரலனா பூஜைக்கு லேட் ஆகும். பூஜை தள்ளி போச்சுன்னா முகூர்த்தம் தள்ளி போகும். முகூர்த்தம் தள்ளி போச்சுன்னா ப்ளீஸ் நிறுத்துங்க. மேடம், உங்களுக்கு இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது மேடம். நீங்க ஐயோ மேடம், பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் மேடம். நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு வேற யார்கிட்டயாவது போய் கேளுங்க ப்ளீஸ். ஐயோ, இந்த மண்டபத்துல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இங்க எனக்கு உங்களை தவிர வேற யாரையுமே தெரியாது மேடம். விளக்கு எண்ணெய் எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கு, ப்ளீஸ் அங்க போய் எடுத்துக்கோங்க. மேடம், இவ்வளவு பெரிய மண்டபத்துல கிச்சன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் நீங்க வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நல்லா வேலை பாக்குறீங்க. நான் வந்த வேலையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். கடவுளே, இந்த கல்யாணம் முடிஞ்சு போகும்போது
எங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரு. மேடம் கொடுப்பா தம்பி, நல்லது. ஏங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் நம்ம பையன் மேலதாங்க இருக்கு. வீட்டுக்கு போனதும் வேலையா அவனுக்கு சுத்தி போடணும். அதுக்கு என்ன, ஒரு பெரிய பூசணிக்காய வாங்கி நல்லா சுத்தி உடைச்சிரு. இவர்தான் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி ஐயா. வணக்கம் சார். இவனா? அந்த ஆக்சிடென்ட் வணக்கம் சார். வணக்கம். நான் தான் ஜெகன். இவங்க என் ஒய்ஃப் மோனிகா. ஹாய் சார். வணக்கம்மா, உட்காருங்க. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல சார், நம்ம போன்ல தான் பேசியிருக்கோம். இப்பதான் நேர்ல பாக்குறோம். ஓ, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருந்தோம்ல சார். ஆமாமா, அது என்ன ப்ராஜெக்ட்? இது வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் சார். ரொம்ப கம்மியான விலையில மக்களுக்கு சோலார் பேனல் விற்கலான் இருக்கோம் சார். கம்மியான ரேட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டா அவங்க வீட்ல செட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து மக்களுக்கும் கரண்ட் கம்மியான விலையில கிடைக்கும் சார். அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா என் போன்ல வந்து பிபிடிலாம் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு காட்டலாமா? காட்டுங்க. ஷூர் சார். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். நம்மளுக்கும் ப்ராஃபிட், பப்ளிக்கும் ப்ராஃபிட். அதெல்லாம் சரி, இது மக்களுக்கெல்லாம் புரியுமா? மக்கள் ஏத்துப்பாங்களா இத? சார், அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் சார். இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்க கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்போ பிரஸ் மீட் போட்டு டீடைலா நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். சூப்பர். அப்படி விளக்கமா சொன்னீங்கன்னா ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம மக்களுக்கும் விளங்கும். நிச்சயமா சார், பண்ணிடலாம் சார். எங்களுக்காக உங்க பிஸி ஸ்கெடியூல்ல டைம் ஒதுக்கி எங்க ப்ராஜெக்ட் பத்தி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இருக்கட்டும் தம்பி, நீங்களும் ரொம்ப நாளா இதை பத்தி பேசணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு இது எங்க சம்பந்தி வீட்டு கல்யாணம். சரி, ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வச்சு பேசிடலாமேன்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஓகே சார். எனிஹவ், ரொம்ப சந்தோஷம். நாங்க அப்படியே கிளம்புறோம் சார். தேங்க்யூ சார். வாங்க தம்பி, வாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருப்பீங்க போல இருக்கே, வாங்க. இவரு சிவராமன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார். பாருங்கடி, எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு கால் பண்ணிருக்கேன்.
எதுக்குமே ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறான். முகூர்த்த நேரமே வந்துருச்சுடி, இன்னும் அவன் வரவே இல்ல. இப்ப அவன் கல்யாணத்துக்கு வருவானா இல்லையா? சொல்லுங்கடி, உங்களை தான் கேக்குறேன். அவன் இப்ப கல்யாணத்துக்கு வருவானா இல்லையா? கொஞ்சம் கூட அவனுக்கு என் மேல அக்கறையே இல்ல. உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அவன் உன்னை விட்டு விலகி இருக்கான். நீ ஃபீல் பண்ணாத அஞ்சலி, அவன் கண்டிப்பா வருவான். அவனுக்கு திரும்பவும் நீ ஒரு மெசேஜ் போட. ஏய், எத்தனை தடவை பண்றது? லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. டேய் லூசு, எங்கடா இருக்க? டேய், எல்லாரும் வந்துட்டாங்கடா, நீ மட்டும் வரல. நீ இல்லாம எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. டேய், என்னடா ஃப்ரெண்ட் நீ? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்து புரியவே இருக்கு. டேய் டேய் கவின், ப்ளீஸ்டா வந்து தொலைடா. டேய், அவகிட்ட பேசணும்னு வந்து ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்க? போடா போய் பேசுறா. டேய், இதுக்கு மேல வெயிட் பண்ணாதடா, போய் பேசுறா. இல்லடா, அவள் அந்த கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே நான் தான். என்னாலதான் அவ அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். இப்ப நானே போய் அவகிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு எப்படிடா சொல்றது? நான் அவளை நினைச்சு 100 கனவு கண்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நினைச்சு அவளும் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். அவ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கட்டும்டா. டேய், என்னடா வளரிட்டு இருக்க? அப்புறம் ஏன்டா இவ்வளவு தூரம் வந்த? தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேற தோணுச்சு. இப்ப பக்கத்துல இருந்து அவளை பாக்குறப்போ வேற தோணுது. என் மனசை என்னாலே புரிஞ்சுக்க முடியலடா. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரியான நேரத்துல காதல சொல்லாத எல்லாருமே பைத்தியம் தான்டா. காதல கட்டாயப்படுத்திலாம் வர வைக்க முடியாதுடா. அப்படி வந்தாலும் அது நிலைக்காது. அவளுக்கே என் மேல லவ் இல்லைங்கிறப்போ நான் ஏன்டா என் லவ் அவகிட்ட சொல்லணும்? வேணாண்டா. அது சிவராமனை உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார்.
ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்போ இங்க அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஓ, கல்யாணத்துக்கு கூடவா சொல்லல? அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உங்களுக்கு சிரமமா தான் சொல்ல வேண்டாம். ஏன்னா இவரு எனக்கு சம்மந்தி முறை என் பொண்ணை தான் அவருடைய 2வது பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நியாயம் யார் பக்கம்னு பார்த்து தீர்த்து வைக்கலாம். எங்க அண்ணனுக்கும் சிவராமன் அவங்களோட பெரிய பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. பெரிய பொண்ணுன்னா யாரு? துளசியா? ஆமா. கல்யாணத்து அன்னைக்கு காலையில எங்க அண்ணன் கார்ல வரும்போது பெரிய ஆக்சிடென்ட் நடந்து எங்க அண்ணனும் எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆக்சிடென்டா? எங்க நடந்துச்சு? அதான் சார், ஈசிஆர்ல மெயின் ஜங்ஷன்ல ஒரு லாரி வந்துச்சு. ஸோ அது வந்து இடிச்சுது. உடனே ஒரு ஸ்கார்பியோ வந்து அவங்களை இடிச்சுது. இந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா திரும்ப திரும்ப காலை சுத்திக்கிட்டே இருக்க. என்ன பண்றது? அப்போ அந்த துளசி வளர்க்குற குழந்தை அது யாரு? அது என் அண்ணன் பொண்ணுதான். அவளாலதான் இப்ப எங்க எல்லாருக்குள்ளயும் இவ்வளவு பிரச்சனையும். பாத்தீங்களா, இதான் சார் எங்க நிலைமை. எங்க வீட்டு குழந்தைய எங்களால கூட வச்சு பாத்துக்க முடியல. சொந்த தங்கச்சியை விட தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பொண்ணு வசதியா போயிட்டாங்க. இவளோட பிரதருக்கு தங்கச்சிக்கு வர வேண்டிய எல்லா சொத்தையும் மொத்தமா எங்க மாமா, அதான் இவளோட பிரதர், அந்த துளசி பேர்ல மொத்தமா எழுதி வச்சுட்டார் சார். ரொம்ப அநியாயமா இருக்கே. நான் வேணா என் சம்மந்தி கிட்ட பேசவா? சார் ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். தியாவுக்காக எல்லா சொத்தையும் துளசி எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டா. எங்க குழந்தைய விட்டு கொடுத்துட்டு எங்க சொத்தை நாங்க மீட்டிருக்கோம். பாவம், இவங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு முழு விவரத்தையும் நான் விசாரிச்சு கண்டுபிடிக்க சொல்றேன். உங்களுக்கு நான் உதவி பண்றேன். டேய் ஐயா, இப்போ இவங்களும் நமக்கு ஒரு விதத்துல சொந்த மாதிரி தான், புரியுதா? என்ன வேணும்னாலும் இவங்களுக்கு நாம தான் செஞ்சு கொடுக்கணும். சரிங்க ஐயா. ஓகே சார், எனிஹவ் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம ப்ராஜெக்ட் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். ஏய் என்னப்பா, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இப்படி பாதியிலே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. ஐயோ இல்ல, பாதியிலேயே கிளம்பிட்டா நல்லா இருக்காது. வாங்க வாங்க, 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க. டேய், அவளுக்கே தெரியாம அவ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காடா. அதனாலதான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்ப போய் உன் லவ் சொன்னா அவளே இறங்கி வந்துருவா. இப்பவே நீங்க 2 பேரும் இங்க இருந்து போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் யாரும் தடுக்க முடியாது. வேணாண்டா அஞ்சலி, என்ன அவளோட உயிர் நண்பன் சொல்லியிருக்காடா. அதை நான் மாத்த விரும்பல. இப்ப நான் என் காதல சொன்னா
அது பல பேருக்கு கஷ்டமாயிடும்டா. அதனால சொல்லாம விட்டுற வேண்டியதுதான். அது எனக்குள்ளே இருந்துட்டு போட்டோம். டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஒரே ஒரு தடவை அவகிட்ட போய் பேசு. இந்த ஜென்மத்துல அவ பேரு பக்கத்துல என் பேரு போடுற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சுடா. வேணாண்டா. ஆனா அவளை மறக்க மாட்டேன்டா. எப்பயுமே அவ முகம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதை யாராலையும் அழிக்க முடியாது. வா போலாம். இல்ல நான் பார்த்துட்டேன். அவ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவதான் என் உயிர். அவ என் லைஃப். அவதான் எனக்கு எல்லாமே. நான் இதையும் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? என் கஷ்டம் உங்களை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத மனுஷனுக்கு தான் புரியும். என் அஞ்சலி எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நான் என் லவ் அஞ்சலி கிட்ட சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணேன். அதில் நான் தோத்துட்டேன். அவ நல்லா இருக்கணும். நான் கீழே போறேன். ஆஹா இல்ல, நான் போயிட்டேன். நான் கீழே போறேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே
ஓம் மகாலட்சுமி நமஹ. பொண்ணை அழிச்சிட்டு வாங்க, நாடி எங்கே இருக்கு? சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஓம் தேவி நமஹ. மாலையை வாங்கிக்கணும். இந்தா நெய் எடுத்துக்கோமா. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சதுர்புஜம். மனுஷங்க மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக இப்படியா? தீபா ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கம் செத்தாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டு கல்யாணத்துக்கு ஆளா நிக்கிறான். சொல்ற வேலையெல்லாம் செய்யறான். இதுக்குள்ள வேற ஏதாவது நோக்கம் இருக்குமா?